வணக்கம் மக்களை, இப்போ நான் எங்கே வந்தேன்னா கோயம்பேடு மார்க்கெட்டு தான் வந்துருக்கேன். மறக்காம என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று. கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரங்கள் கம்மியாக நடக்குது, வியாபாரமே இல்லை அப்படி என்று சொல்கிறாங்க. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நம்பி தான் நிறையா பேருனுடைய குடும்பங்களினுடைய வாழ்வாதாரங்களும் சரி, வாழ்வியலும் சரி சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கோயம்பேடு மார்க்கெட்டினுடைய சந்தையில் இப்படி நிறைய பேர் சொல்கிறது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. இன்னொன்று நிறைய கடைகளும் மூடி இருக்குது, வியாபாரங்கள் நடக்க முடியல, இன்னொன்று வாடகை கொடுக்க முடியலன்னு நிறைய கடைகள் மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வராங்க, லட்சக்கணக்கான சரக்குகள் வருது, ஏற்றுமதி இறக்குமதி ஆகுது இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில். இந்த கோயம்பேடு மார்க்கெட்டை நம்பி தான் அத்தனை பேருனுடைய வாழ்வாதாரமும் இருக்குது. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டானது நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கூட. ஏன்னா ஆசியாவிலே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்னாக்கா அதுக்கான போதுமான எல்லா வசதிகளும் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்குது.